வணக்கம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய நேர் ஒருத்தங்க சாந்தி கே அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வணக்கம் நித்திலன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை ஏமாத்தினா பரவாயில்ல, அதாவது எதுனா ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு மன அழுத்தத்தினால் ஆன்ம முன்னேற்றம் நடக்காதுன்னு ஒரு பதிவு நம்ம முன்னே போட்டிருந்தோம். அப்போ அதில் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை ஏமாத்தினா பரவாயில்ல, பல குடும்பத்தை சீர்குலைத்து கொண்டு அதுவே அவர்களுக்கு தொழிலாக இருப்பவர்களை கூட நம்ம மன்னிக்கலாமா அப்படின்ட்டு. இப்போது மன்னிச்சா உங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும், நல்லது ஒரு நிலை அப்படிங்கிறது போவோம், அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம பயணிக்கலாம். அப்படி இல்லை, உன்னை நான் எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சி மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே இந்த உலக வாழ்விலேயே அப்படியே இருந்து உழன்று கொண்டு வேறு வேறு உருவத்தை எடுத்துக்கிட்டு வேறு வேறு தன்மையில் வேறு வேறு ஒரு குடும்பத்தில் அப்படியே பிறந்து நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். பிறப்பும் முக்தியும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். ஒரு ஒரு மாயினுடைய வேகத்தினால இந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிதல், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இங்கே எல்லாமே மாயை தான் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளால் அதை உணர முடியல. எனக்கு இங்கே டேபிள் இருக்குதுன்னு தெரியுது, நான் அதை தட்டி பார்த்தா நான் இன்னொருத்தர் இருக்கேன்னு தெரியுது, அதுபோல் நீங்களும் அங்கே இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? ஸோ இப்படி ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு எறும்பு கடிச்சதுன்னா வலிக்குது, எறும்புன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த உணர்வுகள், புலன் உணர்வுகளோடு நம்ம சேர்ந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் எதை பொறுத்து நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களை 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலன்கள் 5 அறிவு, இதை வேலை செய்ய வைக்கக்கூடிய 6ங்கிறது 6வது அறிவு மனம். இது 7ஆம் அறிவாகவும் வேலை செய்யும். இந்த 7ஆம் அறிவு வரும்பொழுது உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்ச ஒரு நிலையில், அது முதிர்ந்த ஒரு நிலையில் அது 7ஆம் அறிவாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 7ஆம் அறிவை நோக்கி பயணம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு 6 அறிவுன்னு மட்டுமே வச்சுக்கலாம். போகநாதர் அதை கூட ஒத்துக்க மாட்டேங்கிறார், மனுஷனுக்கே 5 அறிவு தான் அப்படிங்கிறார். மனசை எவனுமே பயன்படுத்துறதே இல்லைடா அப்படின்றார். சரிங்களா? சரி, பரவாயில்ல, மூலர்வரான்னு சொல்கிறப்ப நமக்கு 6ன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆகுது, இங்கே வந்துட்டோம். இந்த உலகம் நமக்கு ஒரு வகையான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அந்த சொல்லி கொடுத்தது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்னா இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருப்பான், இது போல் இருக்கக்கூடிய குணநலன்கள் கொண்டவன் ஒரு ஆண், இவனுக்கு இதெல்லாம் கடமைகள் அப்படின்னும், பெண் அப்படின்னா இந்த தோற்றத்தை கொண்டவளாக இருப்பாள், இந்த பெண்ணுக்கு இது போல் இருக்கக்கூடியதெல்லாம் கடமைகள், இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு அலி அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கும், அவர்கள் இப்போ இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியவர்கள் மாதிரி உண்மையாலுமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த 3 தான் பிறப்பு. ஆண் பெண் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தான் இயற்கையாக வரக்கூடிய பிறப்பு. இப்போ இவர்கள் இப்படி இருக்காங்க, நமக்கெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க, நாமளும் அது கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்தந்த பருவ நிலையில் நம்மளுடைய மாற்றம் இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி வச்சாங்க. இந்தந்த பருவ மாற்றத்தில் நம்மளுடைய இந்த சூழலில் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு பண்ணாங்க. ஏன்னா இது நம்மளுடைய பாதுகாப்புக்காக. அப்போது இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வளரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும். ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது தான் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இனப்பெருக்கங்கிறது ஒன்று நடக்குது. அப்போ அந்த பிள்ளை நன்முறையில் வளர்க்கணும் அப்படின்ட்டு, அப்போ எல்லாத்தையும் விட வித்தது அதிகமாக தெரிஞ்சவங்க ஒருத்தர் குருன்னு வச்சாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் பிள்ளையை விட்டாங்க. அப்போ இந்த கணவன் மனைவி முதல்ல ஒட்டுக்காக இருக்கணும், அப்போ தான் பிள்ளையை சரியாக வளர்க்க முடியும். அப்போ இவர்கள் அறிவில் முதிர்ந்தவர்களாக இருக்கணும். அப்போ இவங்க தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்க, இவர்களுக்குள்ள அன்பு பாசம் பரிவு அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாங்க. அதை பிள்ளைக்கு போதிச்சாங்க. அப்போ குரு சொல்லிக் கொடுக்குற அறிவு, பெற்றோர் சொல்லிக் கொடுக்குற அறிவு, தான் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுன்னு அந்த குழந்தை வளரும். இந்த குழந்தை ஆணோ பொண்ணோ வளர்ந்து வரும். இந்த அப்பா அம்மா எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. இப்படியே காலமாற்றம் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லாவே எல்லா நேரத்துலையும் போகுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி போகாது. ஏன்னா எல்லாருடைய மனோநிலையும் ஒன்று கிடையாது. இப்போது நம்ம சீரோட சிறப்போடு இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோம். ஒருத்தனை சீர்கெடுத்து பார்க்கணுன்னு ஒருத்தன் விருப்பப்படுவான். இப்போ நம்ம இருக்கிறது சரின்னா அவன் இருக்கிறது அவனுக்கு அது சரிதாங்க. அப்போது இதுவும் ஒரு வாழ்க்கைனா அதுவும் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி என்ன சொல்ல வருது பாரு, உன்னை போல் அவனும் ஒருத்தன். சரியா? உன்னை போல் அவனும் ஒருத்தன். நீ நல்லவன்னு சொன்னேன்னா அவனும் நல்லவன் தான். ஏன்னா இறைங்கிற கண்ணுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் தெரியும். இறைக்கு ஒரு நாயும் ஒரு ஞானியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு யோக்கியமானவனும் ஒரு கொலகாரனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இறைக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இப்போ நாம் ஆன்ம முன்னேற்றம் அடையணும், நாம் இறையோட ஒன்று போய் கலக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமும் அது போல தான் இருக்கணும். அப்போ நான் கொலகாரனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் இறைக்கு ஒன்று தானே. அப்போ நான் இறைக்கிட்ட போய் சேருவேனா? சேர முடியுமா? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இறையோடு போய் சேருவதற்கு அப்போ அடுத்த கேள்வி, அப்போ இறையோடு சேருவதற்கு எது வழி?
தாய் உள்ளத்தோடு இருக்கக்கூடியது, நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியது, பிறரை மதிக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடியது. பிறரை காயப்படுத்துவனுக்கு இந்த உணர்வுகள் ஏற்படாது இல்லைங்களா? தன் குடும்பத்திற்காக பிறரை காயப்படுது, அதுக்கு பேர் சுயநலம்டா இல்லைங்களா? ஸோ அது ஏற்படாது. அப்போது ஒரு ஞானி இன்னைக்கு தான் இந்த Q&Aல சொன்னேன். சிவரான் என்ன சொன்னார், ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்ட, நம்ம காட்ட மாட்டாங்க. அப்போ அவருடைய மனோநிலை எந்த அளவுக்கு போயிடும், உனக்கு அதுதான் சந்தோஷமா இந்த இன்னொரு அடி வேணாலும் வச்சுக்கோ, அதுதான் அவர் சொன்னதனுடைய நிலைப்பாடு. நம்ம அன்னத்திலிருந்த சேனலில் OKSSல ஒரு கதை பார்த்தோமே, ஒரு ஞானி வருவார், அவர்கிட்ட பொன்பொருள் இருக்கும், அரசர் கொடுத்து அனுப்புவார், அவர் வேணும்னு சொல்ல மாட்டார், வேணாலும் சொல்ல மாட்டார், அதை அப்படியே கொண்டு வருவாங்க. திருடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, கை காலை வெட்டி அவரை போட்டுட்டு அந்த ஒரு பாழ்ங்கணத்தில் தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு திருடர்கள் காசு பணத்தில் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஞானி என்ன பண்ணார், கொஞ்சம் நேரத்துக்கு மூர்ச்சையாக இருப்பார், ஏன்னா ரத்தம் போனதுனால. அப்புறம் சித்த நேரம் கழித்து அந்த சிந்தை தெளிந்தோடனே பார்ப்பார், பாழ்ங்கணத்தில் இருப்பார், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண, அப்படியே தியானத்தில் உட்காந்துருவார். பின்ன என்ன நடக்கும், அந்த திருடர்களை வேற ஒரு சமயத்தில் இவர் ஓம் சொல்லி தியானிச்சுக்கிட்டு இருப்பார். அரசர் அந்த இடத்துக்கு வருவார். வரும்பொழுது அந்த ஞானி அப்படி இருக்கிறத பார்த்துருவார். எடுத்துகிட்டு போய் அவர் அரச இதில் வச்சு அவருக்கு மருத்துவம் பண்ணி அவர் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அப்போது ஒரு நிகழ்வு நடக்கும், அவரை முன்னே உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அந்த திருடர்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஞானி அவரை பார்த்துருவார். திருடர்கள் ஞானி இப்படி பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போவாங்க. ஞானி என்ன நினச்சிக்குவாங்க, அடடா அன்னைக்கு அரசர் எல்லாத்துக்கும் பொன்பொருள் கொடுக்கக்கூடிய நேரம், அடடா இவங்களுக்கு அன்னைக்கு எடுத்துகிட்டு போன காசு பணம் 10ல் போல, பாவம் இன்னும் அவர்களுக்கு நிறைய காசு பணம் வேணும்னு கேட்டு வர்றாங்க போலன்னு சொல்லி அரசரை கூப்பிட்டு ஏதோ சொல்லுவார். திருடனுங்க என்ன நினச்சிக்குவானுங்க, இந்த ஞானி நம்மளை போட்டு கொடுக்க போகிறான், ஏன் நம்ம செத்தனா இன்னைக்கு ராஜாட்டன்னு தப்பிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இவங்க ஓடுறதை பார்த்து அரசர் நினச்சிக்குவார், அடடா காசு வாங்குறதுக்கு வெக்கப்பட்டுட்டு ஓடுறாங்க போல இருக்கே, இது ஒரு பெரும்பாவமாச்சு அப்படின்னு சொல்லி படையாட்களை கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டுவாங்கன்னு. படையாட்கள் துரத்தை இவங்க ஓட 2 பேருக்கும் தப்பான புரிதல் தான், பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. வந்தோடனே இவங்க மன்னிப்பு, என்னை மன்னிச்சிருங்க இப்படி பண்ணிட்டோன்ட்டு. அரசருக்கு புரியாது என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியும், இந்த திருடர்களே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு. அரசருக்கு வரும் பாருங்க, டேய் நான் நீ பாவன்னு சொல்லி உனக்கு உதவுனா நீ என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொலைக்காலத்துக்கு கூப்பிட்டு போது பண்ணோன்னா ஞானி இல்லை இல்லாமையில் தான் நான் ஏதோ இது பண்ணான், பரவாயில்ல, அதனால என்ன, அவர்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஒரு நிலை அவங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து உதவுங்கன்னு. அரசருக்கு ஒரு செகண்டு என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இந்த நேரத்தில் சாமி ஒரு செகண்ட், இந்த திருடர்களே ஒரு செகண்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. கடைசியில் அவர்களும் திருந்திடுவாங்கன்னு பாருங்கள். இந்த நிலையில் ஒரு அசரீரி கேட்கும், அந்த ஞானி ஒரு முதிர்ந்த ஒரு நல்லது ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சோன்னே அவர்களுக்கு மறுபடியும் அந்த கைகால் வந்துடும். வந்தோடனே திருடர்களுக்கு வேணுங்கிறத கொடுத்தவர்களுக்கு நல்ல நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது அரசரானவங்களுடைய கடமை இல்லையா? ஸோ அதை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் இன்னி என்னுடைய வழியை பார்க்குறேன்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இப்போது ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவனை மன்னிக்கலாமான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இப்போ இந்த கதை அதுக்குண்டான எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த கதையை நான் மறுபடியும் சொன்னேன். இப்போது இந்த ஒரு ஞானியினுடைய நிலையில் தான் நாமும் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிருந்து தப்பிக்கணும்னா இந்த உலகத்தை இருக்கிறபடியே ஒப்புக்கொண்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம சராசரியாக போகணும். அவன் சரியில்லையா, ஒதுங்கி இருந்துக்கலாம். நம்ம அவனை எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது, அவனை நம்ம பக்கம் அண்டை விடணும்னு அவசியம் கிடையாது, அதற்காக நான் அவனை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனை பற்றி நான் பிற இடத்துல புறம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புத்தி அவ்வளோதானா, சரி பரவாயில்ல, திருவருள், உன்னுடைய கர்மம் உன்னுடையது, அவ்வளோதான். ஒரு நிலை போகும்போது இது கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க பேசாமல் இருப்பாங்க. இவங்களுடைய கவனம் பூரா ஆன்ம முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? இது போல் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பக்கம் அண்டி கூட வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலை இருக்கும்போது நம்மளை பக்கம் அண்டி கூட வரமாட்டாங்க. அப்படி நமக்கு ஒரு வேளை துன்பம் இழைத்தாலும் கூட அதிலிருந்து நம்ம எளிமையில் வெளியே இறை அப்படிங்கிற ஆற்றல் வெளியே கொண்டு வந்தே தீரும். அந்த ஒரு துன்பத்தை உங்களுக்கு காட்டும் பொழுது 2 நிகழ்வு. ஒன்று, உங்களை வெளியே காட்டி கொடுக்கறதுக்காக, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கீங்கன்னு வெளி உலகத்திற்கு காட்டி கொடுப்பதற்காக ஒரு நிகழ்வு. அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸை காட்டி கொடுக்கறதுக்காக 2. 3வது ஒரு மைல்டான ஒரு விஷயம், நல்லா தான் இருக்க ஒரு பெரிய டெஸ்ட்டை வைக்கிறேன், நீ அப்பவும் அந்த மனோநிலையில் இருக்கியாங்கிறது 3. இது 3மே நடக்கிறதுக்காக தான் ஒரு நிகழ்வு. இப்போ நம்மளை மீட்டு கொண்டு வர்றதுக்கோ, இல்லை அவர்களில் மீட்டு கொண்டு வெளி உலகத்துக்கு நம்ம சிறந்தவர்கள்னு காட்டுறதுக்கோ, இல்லை அவர்களை மோசம்னு சொல்லி வெளி உலகத்தில் காட்டுறதுக்கோ கூட பிரச்சனை இல்லைங்க, நடக்கிறோம். இந்த 3வது விஷயம் இருக்கு பாருங்க, நீ நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்க, ஒரு துன்பத்தை கொடுத்தா நீ சலசலன்னு ஆயிடுறியா இல்லை மெயின்டைன் ஆகிறியா அந்த பழைய இதுலேன்னு, இதில் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்ப அதே சூழல் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவையும் அந்த சூழல் வரும்பொழுது கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். வேணுமா இது? இப்போது
இந்த ஒரு இது சொல்லுவாங்க, நாயோட ஆசை எதோடன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உன் புத்தி அவ்வளோதானா, வச்சுட்டு போ, அவ்வளோதானா போ அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் போன்னு சொல்ல மாட்டீங்க. அவங்க வந்தால் பார்ப்பீங்க, சிரிப்பீங்க, பேசுவீங்க. அப்படிங்களா, சரிங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் போல பார்த்துருவீங்க. அந்த எனர்ஜி உங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கவே மாட்டீங்க. உங்களோட எண்ணம் பூரா என்றைக்குமே இறைமேல தான் இருக்கும். நீங்கள் உயர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் முக்கியம். அந்த ஒரு நிலைக்கு நாம் மன்னித்தல்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கூடி இருக்கணும்னு தான் பெரியவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இங்கே மன்னிக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது. அவங்கள மன்னிக்கிறதுனால நான் புண்ணியவானாகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை மன்னிக்கிறதுனால யாருக்கு நல்லது? நான் புண்ணியவானா எப்படி ஆகிறேன்? என்னுடைய மனோநிலை உயர்ந்த மனோநிலையாக மாறிக்கிட்டே இருக்குது. அதுதான் புண்ணியம். ஏதோ உடனே தேவர்கள் வந்து ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லி மலர் மாதிரி எல்லாம் தூவி நம்மளை வந்து எல்லாம் மேலதாளத்தோட தங்க ரதத்தில் வச்சா கூப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தீங்கிழைத்தவனையே நம்ம மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனோநிலை இருக்குன்னா இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதனால் என்ன பயன்? இறையோடு அணுகக்கூடியதற்குண்டான காலம் நமக்கு நெருங்கிட்டே வந்துகிட்டு இருக்குன்னு. உங்களுக்கு அது முக்கியமாக ஒருத்த மேலே இருக்கக்கூடிய இந்த அற்பம் போல் இருக்கக்கூடிய இங்கே ஒரு 30, 40, 50 வருஷம் இருக்கணுமா? இதில் இருக்கக்கூடிய ஒரு போலியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு முக்கியமா? முந்தின பிறப்பு என்னாச்சுன்னு தெரியாது, அடுத்த பிறப்பு என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பந்தவாசங்கள் இங்கே இருக்குது. பிறப்பு கண்டிப்பாக வந்தே தீரும். சரிங்களா? அடுத்து எங்கே இருக்குது போக போகிறேன், என்ன அப்புறம் மனுஷனாக பிறப்பமானு கூட நமக்கு தெரியாது. இப்போ இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று தேவையா நமக்கு? அவங்களுக்கு தான் அறிவில்லை, நமக்கு இருக்குல்ல. நம்ம முன்னேறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கலாம் இல்லை. எல்லா உயிரும் சுயநலத்திற்காக தான் பிறந்திருக்கு, சுயநலத்திற்காக தான் வாழ்ந்துக்கிட்டும் இருக்குது. என்ன சுயநலம்? இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை. ஏன் நீங்கள் முக்தி பேர் அடைங்கிறது சுயநலம் முடியும். தன் சுயநலம், பிறரையும் கூட்டி போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இல்லையே. ஞானியர்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் அந்த பேருங்க வந்து கூட கிடைக்கல. திருஞான சம்பந்தர் பண்ணார், கல்யாணத்துக்கு போனார், எல்லாம் வாங்க போகலாம் போகலான்னு சொல்லி ஒளியோட சோதியோடு போய் கலந்தாங்க. ஸோ அதற்கு வாய்ப்பு வரும்பொழுது அப்படியும் நடந்த ஒரு நிகழ்வும் உண்டு. எல்லாரும் அப்படி இல்லை, தப்பிச்சு ஓடிடுறா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எல்லா உயிர்களும் ஒரு நேரத்தில் சுயநலமாக யோசிக்க தான் செய்யுது. அப்போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த உயர்ந்த மனோநிலை வரும்பொழுது இந்த தான் மட்டும் முன்னேறணுங்கிற அந்த எண்ணமும் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு போயிடும். அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன்னு. ஸோ அந்த ஒரு சூழலும் வரும். அதையும் இறை நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துரும். சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்படியா அந்த மாதிரி. ஸோ அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஒன்றுத்துக்கு இல்லாத விஷயம். இது இந்த நிலை இவ்வளோ தூரம் நான் பேசணும்னு சொன்னாலுமே உங்களுக்கு குடும்பத்தை கெடுக்கிறான் அப்படின்னா என்ன, நீங்கள் இன்னும் இந்த உலக பற்றோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இவ்வளோ தூரம் பேசுகிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமான்னு கூட தெரியாது. யாருக்கு பயனுள்ளதோ இருந்திருக்கோ அவங்க எடுத்துக்கங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் அவங்க இடத்துல பண்ணி நன்றி.